மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அவர் மகன் அன்புமணி மீது வைத்திருக்கும் கோபம் வந்து ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக தான் இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல விட்டுருவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா, அதான ராமதாஸ் ஐயா இன்னும் விடுவதாக இல்லை. ஒவ்வொரு படி மேலே சென்று தான் அவரை வந்து சாபம் விடும் அளவுக்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாருங்க. அந்த வீடியோல ராமதாஸ் ஐயா கூறிய விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கே மன சங்கடமா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மகனை இந்த அளவுக்கு சாடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்ப தோன்றுகிறது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி அவர்கள் தரப்பில் நிற்கும் அந்த 18 வேட்பாளர்களையும் தோற்கடிக்க வேண்டும். அந்த துரோகிகளை நீங்கள் வெற்றி பெற செய்யக்கூடாது. அந்த துரோகிகளை நீங்கள் தோற்கடித்தால்தான் நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்லாம் சொல்றாருங்க. இதுல அன்புமணி அவர்கள் செய்த விஷயங்களுக்கெல்லாம் துரோகங்களுக்கெல்லாம் உங்க மகனா இவன் இப்படியெல்லாமா பேசுவான் அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. இவன் ஒரு துரோகி அப்படின்லாம் சொல்றாருங்க. ஒரு அளவுக்கு பேசுறாருன்னா என்ன காரணமா இருக்குன்னு நம்ம யூகிக்கவே முடியலங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா சொல்வதை அன்புமணி கேட்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. இரண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா யாருடன் கூட்டணி அமைப்பதுன்னு முடிவு செய்யறதுலையும் அதுக்கப்புறம் வந்து இதுலயும் ஒரு பிரச்சனை உருவாச்சு. அதுக்கப்புறம் பெட்டி வாங்குவதில் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு படிக்கு மேல அன்புமணி அவர்கள் வந்து ஜி.கே. மணி, அருள் போன்றவர்கள் எல்லாம் வந்து ஓரம் கட்டி விட்டார். அதாவது மூத்த தலைவர்கள் எல்லாம் மதிக்கவில்லை, இளையவர்களை வந்து சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கோபம் வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதையும் நம்புற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு சம்பவங்களும் பார்க்கும் பொழுது இந்த காரணங்களுக்காக கோவப்பட்டாரா, அந்த காரணங்களுக்காக கோவப்பட்டாரா, அதாவது ராமதாஸ் ஐயா வந்து அன்புமணி மீது கோவப்பட்ட விஷயங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்ல எல்லா விஷயங்களுமே பொருந்துற மாதிரி இருந்தது அந்த கால சூழ்நிலை. ஆனால் இப்போ தற்போது ஒரு படிக்கு மேல போய் 18 பேருமே, அதாவது ஏடிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே பிஜேபியோட அன்புமணி அவர்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு. அதுல 18 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரமே முடிவு பெற்ற சூழ்நிலை முடிவு பெற்றுச்சு வச்சுக்கலாம். இன்னைக்கு ஈவினிங்கோட தேர்தல் பிரச்சாரம் முடிவு பெற்று விட்டது. அந்த 18 வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா தோற்க வேண்டும், நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாமக தொண்டர்களுக்கெல்லாம் வந்து கட்டளை இடுறாரு. இது நியாயமா அப்படின்னு மட்டும் நீங்க பாருங்களேன். மக்களே, ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம்தான். ஏன்னா இது பாமக தொண்டர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடையுமே வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா பேச்சு வந்து முகம் சுளிக்க வைக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அதாவது தன் மகன் வந்து தான் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து ஒரு ஸ்டேஜ் வரை இருக்கலாம். ஆனால் இவ்வளவு காலங்கள் வந்து நீடிப்பது வந்து அவர் மனசுக்குள்ள ஆழமா ஏதோ ஒரு விஷயம் பதிஞ்சிருக்குங்க. அது இன்னும் வந்து வெளிப்படையா தெரியல. நம்ம இத்தனை காரணங்கள் வந்து கூறி வந்தாலுமே, ஆனால் ராமதாஸ் ஐயா ஏதோ ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் இப்படிலாம் பேசுறாருன்றது மட்டும் நல்லாவே தெரிகிறது. இதுல ஒரு படிக்கு மேல பாத்தீங்கன்னா பணத்திற்காக அணி மாறி நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அணி மாறி நிற்கிறார்கள் அப்படின்னா நீங்க யார் கூட கூட்டணி வைக்கலான் இருந்தீங்க? டிஎம்கே கூட தான் கூட்டணி வைக்கலாம்னு நீங்கள் வந்து முடிவு செய்திருந்தீர்களா? அதை வந்து அன்புமணி அவர்கள் வந்து தவிர்த்திருக்கிறார். அதாவது நீங்க சொல்வதை கேட்கவில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னார்னா, நாங்க எனக்கு பிஜேபி பிரச்சனை இல்லை, மோடி கூட என் நண்பர் தான் அப்படின்னு சொன்னீங்க. எடப்பாடியார் நல்லாட்சி தான் அமைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து தற்போது வந்து ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி தான் அமைத்துக் கொண்டிருக்கார் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ யாரு கூட கூட்டணி போறீங்க அப்படின்றதையும் நீங்க ஆல்ரெடி யாருமே சொல்லவே இல்லை. அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, ராமதாஸ் ஐயா சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பணத்திற்காக அணி மாறி நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இது ஏற்புடையதா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் பணம் பண்ணும் வேலையை மட்டும்தான் செய்யறாங்க. அதாவது பணத்துக்காக மட்டும்தான் அவங்க வேலை செய்வாங்க, பணம் பண்ணும் வேலையை மட்டும்தான் செய்வாங்க. அதாவது ஆட்சி ஒருவேளை ஏடிஎம்கே அமைத்து விட்டால் அதில் அன்புமணி வந்து பணம் பண்ணும் வேலையை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்றத சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஏன்னா நீங்க வந்து தலைவரா வந்து அன்புமணியை நியமனம் செய்து அவரும் சில காலம் பயணிச்சிருக்கிறாரு. நீங்க தான் அவரை தலைவர் பொறுப்பையும் வந்து ஏற்க சொன்னீங்க. அப்படி இருக்கும் பொழுது தற்போது ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வந்து குறைகளை சொல்றீங்க அப்படின்றது ஏற்புடையதல்ல. ஏனென்றால் இது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கிறது. பாமக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக ஐயா ஏன் இப்படி மாறிவிட்டார் என்று பார்த்தீங்கன்னா புலம்ப செய்கிறாங்க. இதற்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். நான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது மயங்கி கீழே விழுந்து விட்டேன். பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அப்போதும் அன்புமணி வருவான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் வரல. அந்த அளவுக்கு துரோகி, ஏன் அவன் வரல? வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போயிருக்கலாம் நம்ம ஐயாவை அப்படின்னு கேட்குறாரு. ஐயாவை பார்க்கறதுக்கு தான் நீங்கள் அனுமதிக்கவே இல்லையேங்க. அன்புமணி எத்தனையோ தடவை முயற்சி செய்தாரு. அவர் அம்மையாரை கூட இப்போ போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு. தேர்தலில் எலெக்ஷன் வந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு அவங்க அம்மாவை சந்திச்சுட்டு வராரு. அப்பாவை சந்திக்கிறதுக்கு அவர் என்ன
இப்போ ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்களேன், பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நிப்பாரு. எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து நிப்பாரு அன்புமணி அவர்கள். அந்த அளவுக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து ராமதாஸ் ஐயா மீது பாசம் வைத்திருப்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நீங்க அனுமதிக்கிறதே இல்ல. ஒரு பக்கம் வந்து அன்புமணி சொல்வது போல குழந்தைத்தனமாக பேசுகிறாரா? இல்ல மூர்க்கத்தனமாக பேசுகிறார்களா? இல்லை வந்து நம்ம ஆல்ரெடி பதிவு போட்டிருந்தோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, ஜி.கே. மணி அவர்களும், அருள் அவர்களும் சொல்வதைத்தான் ராமதாஸ் அவர்கள் கேட்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் தற்போது உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்கள்லையுமே ராமதாஸ் ஐயாவோட பேத்திகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களெல்லாம் ராமதாஸ் ஐயா பார்க்க விடாம பண்ணதே இந்த ஜி.கே. மணியும் அருள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு காதுல விழலையா? அப்ப ஒட்டு மொத்தமாக இரு துருப்பிடித்த தூண்கள், அதாவது ஜி.கே. மணியும் அருள் அவர்களும் அவர்கள் கூட்டம் ஒரு 10 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஐயாவை மூளைச்சலவை பண்ணி ஒட்டு மொத்தமாக வந்து திசை திருப்பி பேச வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த சூழ்நிலையை சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது. ஐயா இந்த எலெக்ஷன் வரும் பொழுதும் இப்பயும் ஒரு சந்தேகம் எழுகிறது. ஏனென்றால் நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை முடிவு செய்து அங்க கொடுக்கும் அந்த அதாவது பெட்டிகளை வாங்கி கொண்டு நீங்கள் அனைவரோடும் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்க குடும்பத்துல வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக நினைத்தீர்கள். ஆனால் அது நடக்காம போயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து எழுந்தது. அது வந்து இப்போ கிட்ட வந்து சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கும் பணப்பரிமாற்றங்கள் நடந்து சசிகலா அவர்களை வந்து அவர்கள் அதாவது சசிகலா கட்சி ஆரம்பிக்க சொன்னதும் டிஎம்கே தான். அவரிடம் கூட்டணி மறைமுகமா உங்களை வைக்க சொன்னதும் டிஎம்கே தான் அப்படின்ற குற்றச்சாட்டம் இருக்கிறது. இப்பொழுது வரைக்கும் அதை நம்பவே இல்லை யாரு பாமக தொண்டர்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி. ஆனால் இப்ப நீங்க பேசின விஷயங்களை பார்க்கும் பொழுது, அதாவது பணத்திற்காக அணி மாறி கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க தெரியுங்களா? இப்போ நம்ம தோன்றுகிறது. அப்போ இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் தோன்றுகிறது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூத்த தலைவராக இருந்த ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணமே பணம்தானா அப்படின்றது தான் தற்போது ஒட்டுமொத்த மக்களும் வந்து உங்களை நோக்கி பார்க்கிறார்கள். இதுல ராமதாஸ் ஐயா ஏன் இப்படி பேசுகிறார்? அப்போ அவர் கட்சியை வளர்த்ததும் மக்களுக்காக பாடுபட்டேன்னு சொன்னது எல்லாமே பணத்திற்காக தானா அப்படின்ற இறுதி காலகட்டத்தில் ஏன் இந்த அவப்பெயரை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கூற விரும்புகிறோம். ஏனென்றால் அவர் கூறிய விஷயங்களை இது ஒட்டுமொத்த விஷயங்களையும் பார்க்கும் பொழுது ராமதாஸ் ஐயா வந்து அன்புமணி மீது இத்தனை குற்றச்சாட்டுகளை, அதாவது முக்கியமான குற்றச்சாட்டுங்க. பையன் வந்து வளர்ந்து வர்றதையும் அவர் வந்து ஒரு பதவியில் இருப்பதையும் அவரோட வளர்ச்சியும் அவர் பேச்சையும் கேட்கும்போது ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சாபம் இடுகிறார். அதாவது 18 தொகுதிகளிலும் இந்த துரோகிகள் தோல்வி அடைய வேண்டும், நீங்கள் தோல்வி வரை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இதற்கு பின்னாடி நம்ம சொன்ன மாதிரி 2 விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஜி.கே. மணி அவர்களும் அருள் போன்றவர்களும் நின்று கொண்டு ஐயா அவர்களை மூளை செலவை செய்ததும், அதுக்கப்புறம் வந்து அன்புமணி அவர்கள் வந்து ராமதாஸை சொல்வதே சில விஷயங்களை, அதாவது நிறைய விஷயங்கள் கிடையாது, சில விஷயங்களை வந்து கேட்கவே இல்லை அப்படின்றது உண்மைதான். அது வந்து சில விஷயங்களே கேட்கலன்னா அப்புறம் நான் சொல்றது நீ கேட்கல, நீ சொல்றது நான் கேட்கணுமா அப்படின்னு ஒரு மூர்க்கத்தனமாக ராமதாஸ் ஐயா வந்து யோசிச்சுட்டாரு. இதை தக்க சமயத்துல இந்த 2 துருப்பிடித்த தூண்கள் இந்த ஜி.கே. மணி அருள் அவர்களும் வந்து பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இந்த ராமதாஸ் ஐயா இறுதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை கூறுவது வந்து நம்ம திரும்பவும் சொல்லுகிறேன், பாமக தொண்டர்களும் தமிழ்நாட்டு தொண்டர்களிடம் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இவர் இந்த இறுதி காலகட்டத்தில் நிம்மதியாக இருந்து அதாவது அன்புமணிக்கும் வழிகாட்டுதலாகவும், தொண்டர்களுக்கு அதாவது பாமக தொண்டர்கள் வழிகாட்டுதலாகவும், தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிகாட்டுதலாகவும் இருந்துட்டு அவர் வந்து சில பணிகளை செய்துவிட்டு அமைதியாக இருந்திருந்தாருன்னா ஒரு புகழ் வந்து தொடர்ந்திருக்கும். ஆனால் இறுதி காலகட்டத்தில் இந்த மாதிரி பேசுவது வந்து ராமதாஸின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அவரே நடந்து கொண்டார் அப்படின்றதான் நம்ம நாட்டில் குறிக்க விரும்புகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் நிறுவனங்கள், தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.